ஃப்ரண்ட் வுட் நேரில் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் அண்ட் என்னென்ன ரூல்ஸ்லாம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ்ன்னு சொன்னோன்னா நிறையா பேர் பார்க்கலாம், என்னங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, யூடியூப் சேனலுக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா போட்டுக்கிட்டு ரூல்ஸே அவங்க அனௌன்ஸ் பண்ணல, நீங்கள் என்னப்பா டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், ஒவ்வொரு நாளும் காலையில் இன்றைக்கி ரூல்ஸ் வந்துருமா, ஸோ இன்றைக்கி தான் அப்டேட் வந்திருக்கா, நானும் பார்த்து தான் இருக்கேன். ஆனால் அப்டேட்டில் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது, கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் உண்மையில் ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆக்ஷன் அப்டேட்ஸு, ரிட்டென்ஷன் ரூல்ஸு, இந்த மாதிரி விஷயம் எதுவுமே இது வரைக்கும் ப்ராப்பராக வரலன்றதான் உண்மை. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டியாப்பா, இனிமேல் நீ என்ன சொல்ல போகிற அப்படி கேட்கலாம். அதுதான் இருக்குது, இந்த மாதிரி தான் விஷயமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸு, என்னென்ன ரூல்ஸு, எப்படி வரப்போகுதுன்றதை, இப்படிலாம் வரலான்றதையும் நான் இப்போ இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ பொறுமையாக அந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங் நம்ம பார்க்க போகிறது ஆக்ஷன் ரூல்ஸ் டேட் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் என்றைக்கு பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய அப்டேட்டாக தான் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டுன்னு சொன்னோன்னே இப்போ வந்து மெகா ஆக்ஷனுக்கான டேட்டு தான் எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெகா ஆக்ஷன் ஆல்ரெடி நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். ஸோ துபாயில் தான் நடக்க போகுது. துபாய், அபுதாபி, ஸோ இன்னொரு ஊர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கேவா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சில பேர் அங்கெல்லாம் இல்லைப்பா, லண்டன் கொண்டு போயிட்டாங்கப்பா, தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு இப்போ புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க. லண்டன் எங்கேப்பா, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டேன்னா, 100 இருக்குல்ல, ஆமாம் 100 டோர்னமெண்ட்டு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் நியூ டீம்ஸ் எல்லாம் நம்ம ஐபிஎல் ஓனர்ஸ் வாங்க போகிறதாகவும், ஸோ அதனால் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கூட நிறையா பேர் வந்து லண்டனில் பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அப்ராட்னால மேக்ஸிமம் துபாய் தான் போவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆஸ் யூஸ்வல் எப்பவும் நடக்கிறது. ஸோ அது இந்த தடவை மாற்றுவாங்களான்னா இவங்க தான் வந்து மாற்றிக்கிட்டே தானே இருக்காங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலான்றதான் உண்மை. ஸோ அவங்க ப்ராப்பராக அறிவித்த பிறகு தான் நமக்கு வந்து எந்த வென்யூன்னு தெரிய வரும், ஸோ என்ன டேட்டுன்னு தெரிய வரும். ஸோ அந்த டேட்டை அறிவித்த பிறகு தான், அதுக்கு முன்னாடி தான் இந்த ரிட்டென்ஷன் ரூல்ஸு, ஸோ டீம்ஸுக்கெலாம் என்னென்ன பிளேயர்ஸை தக்க வைக்கலாம், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக தெரிய வரும்ன்றதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ டீம்ஸ் ஓனர்ஸுக்கெலாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். இல்லை இதெல்லாம் நான் உடன்பாடு இல்லைப்பா, இதெல்லாம் நீ அறிவிச்சா ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கன்றக்காக இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்கள்ல, எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் தான் வந்து இல்லை கிடுக்குப்படியாக வச்சுட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, இதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கதா இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இருக்கிற டீம்ஸ்லேயே வந்து அவங்க டீம்ஸில் தான் வந்து ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ 5 இல்லை 6 7 கொடுத்தா கூட வந்து ஃபுல்லாத்தையும் வரிசையாக வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து ஃபுல்லாத்தையும் ஸ்லாட்டை வந்து நிரப்பிடுவாங்க. ஸோ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அப்படி எடுத்துட்டாலே ஒரு 4 இல்லை 5 பிளேயர், மினிமம் 5 பிளேயர் வச்சா கூட பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 4+1 இல்லாட்டி 4+2ன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து திடீர்னு என்னென்னா அதெல்லாம் கிடையாதுங்க, 3+2 தான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதுதான் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் ஓனருக்கும், ஸோ ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்டுக்கும், நம்ம பிசிசிக்கும் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நீங்கள் 2 பேர் சொன்னால் கூட அதில் நம்பர் 1 தோனி இருப்பார், அதில் எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்லை. மற்ற எல்லாத்தையும் நான் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் சும்மா விட்ருவாங்களா? ஸோ அவங்களே வந்து விட்டாங்கன்ற போது நம்ம என்ன பண்ண முடியும்? சரி அவங்க பார்த்துப்பாங்க, எதாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக தான் வருன்ற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் உட்காந்துட்டுறாங்க தான் உண்மை. அதுதான் ஃபேக்ட்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது நம்மளாம் பிரச்சனைலாம் பண்ணுற மாதிரி தான் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன வைக்கணும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம சிஎஸ்கே பற்றி அதிகமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்ட ஒரு விஷயம்னா கண்டிப்பாக பத்ரினாவும் அவர் மேனேஜர் போட்ட விஷயங்கள் தான். ஸோ பத்ரினா இல்லை, மெயினாக வந்து ஒரு பத்ரினா மேனேஜர் போட்ட அந்த ட்வீட் தான் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக போய்ட்டுருன்னு கண்டிப்பாக சொல்லணும். எஸ், அவர் சென்னை வந்திருக்காரு. ஸோ சென்னை வந்திருக்காருன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே மேனேஜர் பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பார்த்து பேசி, ஸோ பத்ரினாவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குப்பா, கவலைப்படாதீங்கப்பான்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதான் உண்மை. அதுலேயும் கீழே வந்து லாயல்ட்டின்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு போஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான், மணிகான் பையா லாயல்ட்டின்னு போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அஃபிஷியலாக எதுவும் இல்லைன்னா கூட இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்க தான் இப்போ ஏதோ கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் தராங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துருங்க, மணிங்க கூட இங்கே தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்களேன், உங்களோட குருநாதரே இங்கே தான் இருக்கார், நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டுருக்கீங்க வந்துருங்கன்ற மாதிரி கூப்பிட்டதாகவும், அதற்கு வந்து அவர் வந்து அப்போல்லாம் கிடையாது, எனக்கு தாய் வீடுனா அது சிஎஸ்கே மட்டும் தான், நாங்கள் தான் இருப்பேன்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் நிறைய பேர் சோஷியல் மீடியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, மேபி அப்படி நடந்திருக்கலாமோன்னு தான் நமக்கும் தோணுது. ஸோ இப்போ வந்து திரும்பவும் வந்து அந்த அஃபிஷியலாக வந்து லாயல்ட்டின்னு அப்படின்னு போட்டிருக்க விஷயம். ஸோ அவரும் அதான் சொல்லியிருக்காரு, ஃபியூ டேஸில் வந்து ஃபியூ வீக்ஸ் சொல்லியிருந்தார், வித்தின் 1 or 2 வீக்ஸ் நினைக்கிறேன்.
ஸோ அஃபிஷியலாக ஒரு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும், அதற்காக தான் வெயிட் பண்ணுற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் இப்போ நாங்கள் எல்லாருமே உட்காந்துட்ருக்கோம். இப்போ வருன்றாங்க, அப்போ வருன்றாங்க, எப்போ தான் வரும்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவனுங்க பண்ணுற டார்ச்சர். ஸோ ஒரு நாள் கேப் விட்டால் கூடமே எப்படி ஒரு 1000 வீடியோ போட்டுறாங்க. ஸோ இத்தனை நாள் கேப் இருக்கும் போது சும்மா இருப்பாங்களா நம்ம சோஷியல் மீடியாஸில்? எல்லோரும் அவங்க இஷ்டம் அடித்து தள்ளிட்டு தான் இருக்காங்க, தான் உண்மை. ஸோ அதுலேயும் நம்ம சொன்ன விஷயம் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னா, ஆல்ரெடி நம்ம இருந்து நம்ம சொல்லியிருக்க ஒரே விஷயம் என்னென்னா, இந்த வருடம் சிஎஸ்கேல நம்ம ரிஷப் பந்த் விளையாட வரேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நான் இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் வந்து இஷான் கிஷான் தான். ஸோ இஷான் கிஷானுக்கு வர்ற ஆக்ஷனில் ஸோ ஹியூஜ் அமௌண்ட் போவாங்கன்ற எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரம் அவங்கக்கிட்ட வந்து ஆர்டிஎம் கார்டும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ ஆர்டிஎம் கார்டு வந்து ஒரு கார்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆர்டிஎம் கார்டை வந்து யாருக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதுலேயும் சில பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ ஒரு கார்டு தான் ஆர்டிஎம் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து திலக் வர்மா அண்டு இஷான் கிஷான் 2 பேரும் வந்து யாரோ ஒருத்தர் எடுக்கிறதுக்கு ஆர்டிஎம் கார்டு வச்சுருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு திலக் வர்மா வந்துட்டார். அவங்கள எடுக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற டீம்ஸுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, அந்த ஆர்டிஎம் கார்டை இஷான் கிஷானுக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ அது தெரிஞ்ச பிறகு மற்ற டீம்ஸ் எல்லாம் வேணுங்கிட்டே வந்து ரேட்டு ஏற்றி விடுவாங்க. எப்படி தான் மும்பை வாங்கிடுவாங்க, நம்ம ஏற்றி விடுவோம்ன்ற மாதிரி எல்லோரும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுவும் கொஞ்சம் யோசிக்கிற விஷயமாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து தான் வந்து அவங்க ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பை சான்ஸ் நம்ம சிஎஸ்கேக்கும் இஷான் கிஷான் வந்தால் எப்படி இருக்குன்றத உங்களோட கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஐபிஎல்லில் வந்து வேறு எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே பிக் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இதற்கு அடுத்தபடியாக நம்ம அனௌன்ஸ்மெண்ட் ரூல்ஸ் வந்தோடனே தலை தோனி அவர்கள் வந்து அன்கேப்டு பிளேயரில் இருப்பாரா, இல்லை ரிட்டன்ஷன் பிளேயரில் இருப்பாரா, இல்லை டேரெக்டாக வந்துன்னு யோசிப்பீங்க. இதைத்தான் நானும் யோசிச்சிருந்தேன். கொஷின் மார்க் போட்டு அப்படியே வந்து வச்சுருந்தாங்க, என்னன்னு தெரில. அதுவும் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகும் அவர் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம தலை வந்து சென்னையில் தான் விளையாட போகிறாரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதில் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் 2 பிளேயர் தான் வந்து ரிட்டைன் பண்ணால் கூட கண்டிப்பாக தலை தோனி இருப்பார், எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு தான் உண்மை. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இதற்கு அடுத்தபடியாக ஃபாரின் ஸ்லாட்டு சொன்னால் வேறு யாரும் போக போகிறதில்ல, பத்ரினா தான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரிட்டன்ஷனில் 3 பிளேயர் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம தோனி இல்லாமல் மேக்ஸிமம் தோனி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து 3rd பிளேஸ் தோனி தான் இருப்பார். ஏன்னா அவர் வந்து எனக்கு வந்து கடைசி பிளேஸ் கொடுத்தா போதும், மற்ற பிளேயர்ஸையும் இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்ற மாதிரி அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி 3 பிளேயர் தான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 3ஆவது பிளேஸ் வந்து தோனி இருப்பார்னா, 2வது பிளேஸ் ஜடேஜா இருப்பார், 1st பிளேஸ் ருத்துராஜ் இருப்பாங்க, எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. இதில் ஒரு என்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜடேஜா பதில் நம்ம ஏன் சிவன் துபே உள்ளே கொண்டு வரக்கூடாது, ஏன்னா இப்போ ஜடேஜா வந்தால் வெளியே விட்டு ஆர்டிஎம் எடுத்தால் கூட அவர் கம்மியாக தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே குஜராத் டைட்டன்ஸ் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம சிவன் துபேவே வந்து ஹியூஜ் ப்ரைஸ் தான் போவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் ஜடேஜான்னு வரும்போது அவங்க ஸ்டேட்டுக்கு ஒரு பிராண்டு கிடைக்கிறாங்கன்னு தான் கண்டிப்பாக உண்மை. ஸோ அதனால் வந்து ஜடேஜா வெளியே விட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தான் உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ருத்து, ஜட்டு அண்டு தோனி. ஸோ 4வது பிளேஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 4வது பிளேஸ் வந்து 3வது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சிவம் துபாய்க்கு போகும் தான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறையா விஷயங்கள் நடக்க போகுது. இதை தாண்டி மற்ற ஃப்ரான்ச்சைஸில் என்னென்ன பிளேயர்ஸ் இருக்க போகிறாங்க, குறிப்பாக நம்ம மும்பை இந்தியன்ஸில் என்ன பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த 4 பிளேயர்ஸையும் கண்டிப்பாக தக்க வைப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம இப்போ உள்ள கரண்ட் கேப்டனாக இருக்கட்டும் அண்டு முன்னாள் கேப்டனாக இருக்கட்டும், முன்னாள் கேப்டன் எத்தனை கேப்டன் பாருங்க, யாரை தான் சொல்கிற பேரை சொல்ல பண்ணி கேட்பீங்க, புரியுது. ஸோ இப்போ உள்ள கரண்ட் கேப்டன் நான் ஸ்கையை சொன்னேன், முன்னாள் கேப்டன் சொல்லிட்டு நான் மும்பை இந்தியன்ஸ் முன்னாள் கேப்டன் சொன்னேன். ஸோ அப்போ அடிக் பண்ணிட்டு இந்த வருஷம் கேப்டன் கிடையாதுயா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதை அந்த கன்ஃபியூஷனில் நான் வரலை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம எவர் கிரீன் கேப்டன் நம்ம ரோஹித் சர்மா, அதற்கடுத்து நம்ம பும்ரா. ஸோ இந்த 4 பேரும் வந்து கம்பல்சரியாக வந்து அவங்க ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்கன்றத உண்மை. இதை தாண்டி என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐபிஎல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரிட்டன்ஷன் பிளேயர் ரூல்ஸு இதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் நமக்கு ஒரு கிளியரான ஒரு ப்ரிப்ரேஷன் கிடைக்கும். ஸோ இப்போவே இவ்வளோ பேர் இவ்வளோ வீடியோ போட்டுட்ருக்காங்கன்னா அதை அனௌன்ஸ் பண்ண பிறகு அப்போ இன்னும் அதிகமாக தான் போடுவாங்க தான் உண்மை. ஆனால் அனௌன்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இத்தனை பிளேயர்னால் கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸ் தான் வந்து ரிட்டன்ஷன் ரூல்ஸில் இருப்பாங்க, 2வது வந்து இவங்க வந்து ஆர்டிஎம் எடுப்பாங்க அப்படின்னு. இதில் ஆர்டிஎம் ரூல்ஸ் எத்தனை வரப்போகுதுன்னு தெரில, 1 கொடுக்க போகிறாங்களா 2 கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து இன்னும் நிறையா வந்து விஷயங்கள் வந்து இந்த ஆக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயர் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கடுத்து ஆல்ரெடி சொன்னதான். ஸோ
ஸோ ஒரு ப்ளஸ் வேல்யூன்னு வரும்போது ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ் வந்து பெர்சன்டேஜ் எனக்கு தான் வரும். ஸோ இத்தனை பிளேயர்ஸ் பண்ணுறீங்களா இவ்வளோ அமௌண்ட்டு, இத்தனை பிளேயர்ஸ்னால் இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்ற மாதிரி தான் வரும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து ஈவனாக டிவைட் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இந்த வருஷம் நம்ம தலை தோனி விளையாடுவாரா மாட்டாரா, ஸோ அது ஏன் இப்போ கேட்குறாங்க எனக்கும் தெரியல. இருந்தாலும் சில பேர் சொல்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிட்டென்ஷன் ரூல்ஸ் வந்த பிறகு அதை பார்த்து தான் தலை தோனி முடிவெடுப்பார். ஸோ அதுவும் வந்து ஏற்றுக்கூடிய விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து விட்டுற மாட்டாங்கன்னு தான் உண்மை. ஸோ தலை தோனி விளாண்டா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம சிஎஸ்கே வந்தால் நல்லாயிருக்குமோ அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இதை தாண்டி ஒவ்வொரு டீம்ஸுமே வந்து இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாரை பற்றி சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேஎல் ராகுல். ஸோ ரீசெண்டாக வந்து கேஎல் ராகுல் வந்து 800 ரன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து கடந்திருப்பார். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்வீட்டு, ஒரு தேங்க்ஸு, ஒரு கங்க்ராச்சுலேஷன் எதுவுமே வந்து எல்ஹெச்சி சைட்லேருந்து போடல. ஆனால் அதுக்கு மாற்றாக வந்து இந்த சைடு ஆர்சிபி சைட்லேருந்து போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது சில விஷயங்கள் அப்படி இருக்குமோ அப்படி தான் நமக்கும் தோணுது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமோன்னு தான் தோணுது. எது எப்படி இருக்கலாமோ நீங்கள் நினைக்கிறோம் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய ஐபிஎல்லில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நீங்கள் நினைக்கிறோம் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கடுத்தபடியாக அந்த கேம், ஸோ அதை பற்றி தான் யாருமே இது வரைக்கும் சொல்லலை. ஸோ வரக்கூடிய ஐபிஎல்லில் இன்னொரு கேமிங்கும் ஆட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விளையாட்டில் ஒரு சின்ன விளையாட்டுன்னா அது என்ன விளையாட்டுன்னு எனக்கும் தெரியல. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் ஸோ அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணால் பார்க்குற எல்லாருக்குமே ஸோ நீங்கள் சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. அது என்ன கேமாக இருக்கும் நானும் யோசித்து எல்லா சைடும் பார்க்குறேன். சின்ன குழு கூட வரமாட்டேங்குது, கிடைக்கலன்றது தான் உண்மை. ஆனால் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாருமே அதை தெளிவுபடுத்தாச்சு தான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு கூட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும் தான் உண்மை. ஸோ சொல்ல முடியாது, திடீர்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நானே முடிச்சுட்டு போகிறேன், பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணாமல் பண்ணியிருப்பாங்க, திருப்பி அவசரமாக ஓடி வந்து வீடியோ பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் இன்னும் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்காக கொடுக்குறக்கா நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோ ஆதரவு கொடுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு அடுத்த சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து எடுப்பது சண்முகம்.